Hi guys, welcome to the next video. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா just trade one 4-hour candle a day to make profits. You can pass funded accounts. இந்த மாதிரிலாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அது எப்படி அப்படின்ற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன ப்ரோ பெருசாக என்ன ப்ரோ புதுசாக சொல்ல போகிறாருன்னு புதுசாக ஒன்றும் கிடையாது. எவ்ரி என்ட்ரி மாடல்ஸ் அண்ட் தென் எவ்ரி கேண்டில் ஸ்டிக்ஸ் ஒர்க்ஸ் பேஸ்ட் ஆன் PO3, AMD, OHLC, OLHC எல்லா கண்ட்ராவும் இதுதான். ஸோ இந்த விஷயத்தை பேஸ் பண்ணி தான் கேண்டில்ஸ் ஆர் ஒர்க்கிங் அண்ட் தென் கேண்டில்ஸ் ஆர் கெட்டிங் ஃபார்ம்டு. சைக்காலஜி ஆஃப் ப்ரைஸ், ஓகேவா? ஸோ இதில் நம்ம ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் 4-hour கேண்டில் இஸ் இனஃப். ஆக்சுவலி நான் 9 PM EST ஸ்ட்ராட்டஜியில் ஒன் hour கேண்டில் இஸ் இனஃப் சொல்லியிருப்பேன். எஸ், ஒன் hour கேண்டில் இஸ் மோர் தென் இனஃப். பட் அதில் இன்னும் நீங்கள் 4-hour பயாஸையும் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா யூ வில் கெட் மோர் ப்ராபபிள் ட்ரேட்ஸ் அண்ட் தென் ஹை ப்ராபபிள் ட்ரேட்ஸ், ஓகேவா? இப்போது சம் டேஸ் வி ஒன்ட் கெட் என்ட்ரி இன் 1 hour. ஸோ அதில் 4-hour போகிறப்போ அந்த சம் டேஸ்ன்றது இன்னும் குறைஞ்சி ஃபியூ டேஸ் ஆகிடும், ஓகேவா? ஸோ வில் கெட் மோர் என்ட்ரிஸ் அண்ட் தென் உங்களோட பயாஸ் ப்ராபபிலிட்டி கரெக்டாக இருக்கிறதுனால, அது ஹையாக இருக்கிறதுனால யூ வில் பி இன் த ரைட் சைட் மெஜாரிட்டி ஆஃப் தி டைம்ஸ். பிகாஸ் 4-hour டிரைவ்ஸ் 1 hour. ஸோ 1 hour 4-hour பேஸ் டைம் பண்ணி தான் ஓடும். அண்ட் தென் 4-hour இஸ் ட்ரிவன் பை டெய்லி. நம்ம டெய்லியிலேருந்து வந்தோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஸோ 4-hourலேருந்து வந்தோம்னா இன்னும் இன்ட்ராடே செட்டப்ஸ் வில் கெட் கிளியர். ஸோ இதுக்கான டைமிங்ஸ் என்ன ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைமிங்ஸ் இஸ் வெரி சிம்பிள். நீங்கள் என்ட்ரிஸ் எப்போல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா எல்லா 4-hour கேண்டிலையும் என்ட்ரி பார்க்கலாம். எஸ், எல்லா 4-hour கேண்டிலையும் என்ட்ரி பார்க்கலாம். அதை ஃபியூச்சர்ஸ்க்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 2 AM சாரி 2க்கு முன்னாடி என்ன வரும், 10 AM. ஆமாம், 10 PM. இப்படி இருக்கா? நெக்ஸ்ட்டு 10 2 AM. நெக்ஸ்ட்டு இது எல்லாமே EST டைம் கைஸ், ஓகேவா? இந்தியன் டைம் வேணும்னா கீழே UTC இருக்கும், அதை பார்த்து செக் பண்ணிடுவாங்க. 2, அதுக்கப்புறம் 6, அதுக்கப்புறம் 10. இதெல்லாம் பெஸ்ட்டு. ஸோ இந்த டைமிங்ஸ் தான் ஃபியூச்சர்ஸில் உங்களுக்கு 4-hour கேண்டில் ஓப்பன். ஸோ இந்த டைமிங்லேருந்து ஒரு 2 hours உங்களுக்கு என்ட்ரி கிடச்சிடும். ஸோ சூஸ் யுவர் டைமிங்ஸ் அண்ட் தென் சூஸ் யுவர் கேண்டில் டு ட்ரேட், ஓகேவா? தென் நீங்கள் இது கோல்டு வாண்டாவில் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா CFTஸில் இந்த மாதிரி டைமிங்ஸ் லைட்டாக மாறும், ஓகேவா? பிகாஸ் அவன் வாண்டாவோட ஓப்பனிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மாறும், ஓகேவா? ஸோ நத்திங் கைஸ். ஒரு 4-hour கேண்டில் எப்படி பிரிண்ட் ஆகுது அந்த இது பேஸ் பண்ணிடலாம், சரியா? ஸோ சூஸ் யுவர் 4-hour அண்ட் தென் டேக் யுவர் ட்ரேட்ஸ். அதுக்கப்புறமா மாஸ்டர் பண்ணுங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜியை. இது ஸ்ட்ராட்டஜின்ற மேட்ரு கிடையாது, மாஸ்டர் பண்ணுங்கள். இந்த விஷயம் டெய்லி நடக்கும். டெய்லி 2 times நடந்துடும். ஸோ உங்களுக்கு 4 ப்ராபபிலிட்டிஸ், 4 chances இருக்குது. அதில் 2 times நடக்குதுன்னா see how probable it will be, ஓகேவா? ஸோ how probable and then how frequent it will be, அதை நோட் பண்ணுவேன், சரிங்களா? சரி, இப்போது நம்ம ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம கோல்டில் இந்த செட்டப் பற்றி பார்க்கலாம், சரியா? எஸ், கோல்டு 4-hour கேண்டில் தான் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ வில் கோ இன் 4-hour. இது CFT கைஸ், இது ஃபியூச்சர்ஸ் கிடையாது. பட் சிமிலராக தான் நடக்கும். நீங்கள் CFTயில் செட்டப் பார்த்துட்டீங்கன்னா அது போய் ஃபியூச்சர்ஸில் அப்ளை பண்ணலாம். சேம் ஃபியூச்சர்ஸ் செட்டப் பார்த்துட்டீங்கன்னா அது CFTயில் அப்ளை பண்ணலாம். பட் 4-hour கேண்டலோட ஓப்பனிங் ப்ரைஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் எவ்ரிதிங் வில் பி சிமிலர், சரியா? ஓகே, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஃபஸ்ட்டு இந்த மாடலுக்கான செக்லிஸ்ட் என்ன அப்படின்றத பார்த்துலாம், சரியா? ஃபர்ஸ்ட்டு என்னென்னா 4-hourல உங்களுக்கு பயாஸ் தெரியும். எப்படி ப்ரோ பயாஸ் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் உங்களுக்கு ஹவு டு ரீட் தி நெக்ஸ்ட் கேண்டில் ஒரு வீடியோ போட்டேன்னா அந்த வீடியோவில் போயிட்டு அதில் 1 hour பற்றி சொல்லியிருப்பேன். அது அப்படியே 4-hourக்கு அப்ளை போடும். 4-hour பயாஸ் கண்டுபிடிச்சோடனே உங்களோட வேலை செகண்டில் 3 ஆப்ஷன் இருக்குது, ஓகேவா? செகண்டாக நம்ம பார்க்க வேண்டியது 3 விஷயங்கள். 3த்தில் ஏதாவது ஒன்று இருந்தால் போதும். 4-hour ஓப்பனிங்க்கு அப்புறமா லைக் 4-hour கேண்டில் வில் பி புல்லிஷ் அப்படின்னா அதோட நெக்ஸ்ட்டு க்ரைட்டீரியா H1ல் ப்ரீவியஸ் கேண்டோட லோ ஹை ஸ்வீப் இந்த மாதிரி நடந்தால் என்ட்ரி பார்ப்போம். ஆர் பி 15 minutesல M15 அதில் ஸ்விங் லோஸ் ஆர் ஹைஸ் ஸ்வீப், ஓகேவா? இருங்க. நெக்ஸ்ட்டு சி M15ல் ஒரு FVGயில் டேப், ஓகேவா? இது ஹையர் டைம் ஃப்ரேமில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள். நெக்ஸ்ட்டு தேர்ட்
இது எல்லாமே ஹையர் டைம் ஃப்ரேம். இருங்க, இதில் ஒரு விஷயத்தை ஆட் பண்ண மாட்டேன். இல்லை, இது தேர்ட், ஏன்னா பிகாஸ் இட்ஸ் கம்பல்சரி. தேர்டில் ஹையர் டைம் ஃப்ரேம் எஸ்எம்டி. சரியா? ஹையர் டைம் ஃப்ரேம்னா நம்ம மேலே மென்ஷன் பண்ணியிருக்கிற அந்த 4 hour பயாஸில் 4 hourல ஒரு எஸ்எம்டி இருக்கணும் டு வெரிஃபை தி டைரக்ஷன். பிகாஸ் பயாஸில் நெக்ஸ்ட் கேண்டில் வந்து புல்லிஷாக வந்துச்சு, கீழே ஒரு எஸ்எம்டி இருக்குது, மேலே ட்ரா இருக்குது, க்ளீன். ஓகேவா? தட் இஸ் ஹவ் வி ஹவ் டு சி. அண்ட் தென் இருங்க, 4 hour பயாஸோட இல்லை இங்கே வந்துடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. மேலே ட்ரா க்ளீன் டிஓஎல், ட்ரா ஆன் லிக்விடிட்டி. ட்ரா ஆன் லிக்விடிட்டி பற்றி உங்களுக்கு ஒரு வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், ஐ டூ இட். பிகாஸ் அது ஒரு பெரிய கொஞ்சம் டீட்டெயில்டு டாபிக் கைஸ். நம்ம ஜஸ்ட்டு சும்மா ஒரு விஷயத்தை வச்சு நம்ம வந்து ட்ரா ஆன் லிக்விடிட்டி பண்ண முடியாது, வீடியோ பண்ண முடியாது. ஸோ அது ஒரு டீட்டெயில்டாக பண்ணணும். ஸோ ஓகே, ஐல் ட்ரை கைஸ், ஐல் ட்ரை டு புட் அ வீடியோ ஆன் ட்ரா ஆன் லிக்விடிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கதையில் ட்ரா ஆன் லிக்விடிட்டிஸ்னால் எது பார்க்கலாம் அப்படின்னா, ப்ரீவியஸ் செஷன்ஸ் ஹைஸ் அண்ட் லோஸ், previous days highs and lows, previous weeks highs and lows, previous 4 hour swings ஓட highs and lows. இதெல்லாம் எடுத்துக்கலாம் drawn liquidity. So it will be very good. சரியா? After drawn liquidity இதெல்லாம் ஹை டைம் ஃப்ரேமில் பார்க்கணும். ஸோ நவ் எல்டிஎஃப் கன்ஃபர்மேஷன்ஸ் என்னெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா, உங்களுக்கு 15 minute ஒரு ஸ்விங் ஸ்வீப், 15 minute எஃப்இஜி டேப் ஆர் 1 minute ஹை ஸ்லோ ஸ்வீப் ஆகுதா? ஸோ உங்களுக்கு எல்டிஎஃப், அதாவது 1 minute தான் நம்ம என்ட்ரிஸ் எடுப்போம், 1 minute 2 minute 3 minutes. அங்கே ஒரு சின்ன டைம் ஃப்ரேம் எஸ்எம்டி பார்க்கணும். சரியா? எல்டிஎஃப் எஸ்எம்டி இஸ் நாட் மஸ்ட், பட் ப்ரிஃபரபிளி எஸ். அண்ட் தென் ஐஎஃப்இஜி. தட்ஸ் ஆல் கைஸ். எல்டிஎஃப் கன்ஃபர்மேஷன் இவ்வளோ தான். இதில் நீங்கள் எம்எம்எக்ஸ்எம் ட்ரேடர் பார்த்துருந்தீங்கன்னா டபுள் பர்ச் பார்க்கணும் இதெல்லாம் சொல்லுவாங்க, பட் ஐ டோன்ட் ப்ரிஃபர் டபுள் பர்ச். திஸ் இஸ் மோர் தென் இனஃப். ஓகேவா? இப்போது இதை ஆங்கர் பண்ணிடலாம். இன்னும் கொஞ்சம் சைஸ் குறைச்சி ஆங்கர் பண்ணிடலாமா? This will be better. Okay, now இதெல்லாம் தான் கன்ஃபர்மேஷன்ஸ் டு டேக் அ என்ட்ரி. now இப்போ வாங்க நம்ம இந்த இடத்துல சார்ட்டை கட் பண்ணிக்கலாம். ஸோ தட் சார்ட் கட் பண்ணியாச்சு. இப்போ ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கலாம். இப்போ வில் சி த பயாஸ் அண்ட் தென் வில் ட்ரேட். ஃபர்ஸ்ட் வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்கிறத பார்க்கலாம். இது ஒன்றும் எதுவும் நான் எடிட் பண்ணி வச்ச சார்ட் கிடையாது, இது வந்து ஆல்ரெடி இருக்கிற ஒரு சார்ட் தான். லைக் இட் இஸ் May 29th ப்ரைஸ் ஆக்ஷன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கோல்டு சிஎஃப்டி பார்க்குறதுனால நம்ம 9 PM வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது 2 கேண்டில் பேரிஷாக இருக்குது. ப்ரீவியஸ் 4 hour கேண்டிலோட லோவாக தூக்கி பாடி க்ளோஸ் வச்சுருக்கு. அண்ட் தென் இட்ஸ் அன் இன்சைட் பார். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு இன்டெசிசிவான டெசிஷன். ஸோ ப்ரைஸ் வந்து கீழே போகுமா அப்படின்னு. அண்ட் தென் இங்கே ஒரு ட்ரா ஆன் லிக்விடிட்டி இருக்குது. ஸோ இந்த இடத்துல கீழே போகிற மாதிரி ரீட் பண்ணலாம். அண்ட் எஸ்எம்டி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில்வரோட இந்த இடத்துல எங்கே இன்னும் கீழே வரணுமா? இது சில்வர் 4 hour சார்ட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு கிவ்ஸ் எஸ்எம்டி. இல்லை கைஸ், எஸ்எம்டி இல்லை, பட் இங்கே இருக்குது கைஸ் எஸ்எம்டி. 4 hourல ஒவ்வொரு கேண்டிலோட ஹைஸ் அண்ட் லோஸ், ஈவன் 1 hourல இட் கேன் பி கன்சிடர் ஆஸ் எஸ்எம்டி. ஓகேவா? இந்த இடத்துல பாருங்கள், இது ஒரு எஸ்எம்டி. ஸோ நமக்கு ஹையர் டைம் ஃப்ரேம் எஸ்எம்டி கிடச்சிருச்சு. அண்ட் 21 கேண்டிலோட ஓப்பனிங் இங்கே தான் இருக்குது. ஸோ வில் கட் டில் ஹியர் டு பி மோர் ப்ரிசைஸ். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 1 hourல போகலாம். பிகாஸ் நம்ம க்ரைட்டீரியா என்ன, 1 hourஸோட லோ ஹை ஸ்வீப் இருந்தால் நம்ம என்ட்ரி இருக்குது. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இங்கே வந்து ஒரு நிமிஷம் லாக் பண்ணிடும். ஸோ 21 கேண்டில் இங்கே ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ 21 கேண்டில் என்ன பண்ணியிருக்கு, ஹைஸ் லோஸில் ப்ரீவியஸ் கேண்டோட ஹையை ஸ்வீப் பண்ணியிருக்கு. நம்ம 21லேருந்து என்ட்ரிஸ் பார்க்க ஆரம்பிச்சிடும். அண்ட் இப்போது டைரெக்டாக ஹை ஸ்வீப் இருக்குனால 1 minute போகிறோம். 1 minute பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஐஎஃப்இஜி, ஒரு ப்ராப்பரான ஐஎஃப்இஜி தேவைப்படுது. இந்த இடமே ஒரு ப்ராப்பரான ஐஎஃப்இஜி தான் இங்கேயே. எஸ், இட் இஸ் அ குட் ஐஎஃப்இஜி. அண்ட் தென் நெக்ஸ்ட் குவாலிட்டியான ஐஎஃப்இஜி வந்து இங்கே இருக்குது. ஸோ இது ஒரு வேலிடான ஐஎஃப்இஜி. ஸோ இந்த இடத்தையும் சேர்த்து நம்ம போட்டுக்கலாம். பிகாஸ் இட் இஸ் பேக் டு பேக் இந்த இடத்துல ஐஎஃப்இஜிஸ் இருக்குது. ஸோ பாடி க்ளோஸ் வச்சிருச்சு. என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல பாருங்கள், ஒரு ஐஎஃப்இஜி ஃபில் ஆகலை. ப்ரீமியமில் இருக்கிற ஐஎஃப்இஜி எஸ் ஃபில் ஆகலை. ஸோ வாட் வில் டூ இஸ் வி won't keep there itself for limit order and then wait for the price to fill. ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஐஎஃப்இஜிஸ் போயிடுவோம். இந்த ஐஎஃப்இஜி, ஸோ இந்த ஐஎஃப்இஜி தான் வேலிடு. ஸோ இந்த ஐஎஃப்இஜியில் நம்ம லிமிட் ஆர்டர் போடுவோம். லிமிட் ஆர்டர் போட்டோம்னா நமக்கு லாஸ்ட்டாக இந்த ஐஎஃப்இஜி கவர் ஆன இடம் இங்கே இருக்குது. ஸோ எஸ்எல் இங்கே வைப்போம். அண்ட் தென் இஃப் இட் டார்கெட் வில் கெட் 2 hour, ஈஸி 2 hour கைஸ். ஓகேவா?
இதுலேயே சேமில் 15 மினிட் எஃப்இஜிஸ் ஆர் 15 மினிட் ஸ்விங் லோஸ் ஏதோ இருக்கா அப்படின்றத பார்ப்போம். வெயிட் பண்ணுங்க. ஸ்வீப் எங்கே நடந்திருக்கு? எங்கே நடந்திருக்கு? லோயர் டைம் ஃப்ரேம் எஸ்எம்டி வந்து இட்ஸ் நாட் ரியலி நெசசரி, பட் இஃப் இட் இஸ் தேர் இட் வில் பி வெரி வெல் அண்ட் குட். ஓகேவா? ஸோ இங்கே தேவைப்படல, 15 மினிட் இல்லை. ஸோ இந்த 3 கண்டிஷன்ஸ் இருக்குல்ல, ஏல வந்து H1 லோ ஹை ஸ்வீப், பியில் வந்து 15 மினிட் ஸ்விங் லோ ஹை ஸ்வீப், அண்ட் தென் சி வந்து 15 மினிட் எஃப்இஜியில் டேப் ஆகிடணும். ஸோ இதெல்லாம் என்ன நம்ம கண்டிஷன்ஸ் கிளியர், அண்ட் தென் ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் எஸ்எம்டி. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம லைவ் எக்ஸாம்பிள் ஒன்று பார்ப்போம். நெக்ஸ்ட்டு 9 o'clock கேண்டில் புல்லிஷாக க்ளோஸ் ஆயிருக்கு. பட் இந்த விஷயத்தை நோட் பண்ணிங்களான்னு தெரில, இங்கே ஒரு ஸ்வீப் பாடி க்ளோஸ் உள்ள, அண்ட் தென் இங்கே ஒரு சிபி. ஸோ இட் மே பி அ பேரிஷ் கேண்டில். ஸோ பேரிஷ் கேண்டில் அப்படின்னா நம்ம எஸ்எம்டி மேலே பார்ப்போம். எஸ்எம்டி மேலே இருக்கா? இந்த இடத்துல பாருங்கள், கரண்ட்டாக ஒரு எஸ்எம்டி ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இட் இஸ் அன் எஸ்எம்டி. இப்போ நம்ம 1 ஹவரோட ஹை ஸ்லோஸ் எதுவும் ஸ்வீப் ஆகுதா அப்படின்ற மாதிரி பார்ப்போம். ஸோ இது வந்து 9 o'clock பார்க்குறோம். அண்ட் எஸ் ஹை ஸ்வீப் ஆகி விழுந்துட்டான். பட் 1 மினிட்ல நமக்கு என்ட்ரி கிடச்சிருக்கும், பக்காவாக கிடச்சிருக்கும். எஸ் பார்ப்போமா? இங்கே இருக்குது கைஸ் நம்ம ஐஎஃப்இஜி, வேலிட் ஐஎஃப்இஜி சியர் அண்ட் சூப்பர்பான ஒரு என்ட்ரி பாருங்கள். ஈஸி 3 hour 4 hour போயிட்டான், மேலே போயிட்டான். ஸோ இட்ஸ் லைக் 2 hours is enough for us. ஸோ திஸ் இஸ் how we have to trade. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக உங்களுக்கு நெக்ஸ்ட்டு 4 hour கேண்டிலோட பயாஸ் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா 15 மினிட் ஹைஸ் ஸ்விங் ஹைஸ் அண்ட் லோஸ் ஸ்வீப்புன்றது வேலிடு, அண்ட் தென் 15 மினிட் எஃப்இஜின்றது வேலிடு, அண்ட் தென் 1 ஹவரோட ஹைஸ் லோஸ் ஸ்வீப்புன்றது வேலிடு ஒன்லி இஃப் அலைன்டு வித் ஹையர் டைம் ஃப்ரேம் எஸ்எம்டி கைஸ். ஓகேவா? டைரக்ஷன் தெரியணும் அண்ட் பயாஸ் தெரியணும். அப்புறம் அதோட இன்டர்னல் மாடல் வந்தீங்கன்னா 1 ஹவரோட ஹைஸ் அண்ட் லோஸ் ஸ்வீப் பண்ணணும். அதோட இன்டர்னல் மாடல் வந்தீங்கன்னா 15 மினிட் ஸ்விங் ஹை ஸ்விங் லோஸ் வேலிடு, அண்ட் தென் 15 மினிட் எஃப்இஜி கண்டினியூஷன் மாடலாக இருந்தால். ஓகேவா? இது எல்லாமே நெக்ஸ்ட்டு 4 hour கேண்டிலுக்குள்ளே நடக்கணும். தட் வில் மேக் த செட்டப் வேலிட். அதை தாண்டி போயிடுச்சுன்னா we have to go and look for the bias of the next 4 hour candle. Okay guys, see you in the next video. Tata, bye bye, take care.